ஒண்ணு கூட சரியில்லை. ஏய், என்ன வந்த ஒவ்வொரு பானையா எடுத்த டொக்கு டொக்குன்னு தட்டி கலைச்சு வச்சுட்டு போறியே. ஒப்பனா வந்து அடிக்க வைப்பான். எல்லா பானையும் ஒழுங்கு மாதிரி அடிக்க வச்சு போடான். கோச்சுக்காதீங்க என்ன, ஜவுளி கடைக்கு போறோம், ரகரகமா துணி எடுத்து போடுறானுங்க. மனசுக்கு பிடிச்சது கிடைக்கலனா திருப்பி அடிக்க கொடுத்துட்டா வரான். ஓஹோ, நீங்க அந்த ரேஞ்சுக்கு போறீங்களா? அப்ப ஜவுளி கடைக்கே போக வேண்டியதானே. இங்கேட்டா வந்து என் உயிர் எடுக்கிறீங்க. பானை வாங்கலான்னு வந்தேன், நான் எதிர்பார்த்தது கிடைக்கலையே. இந்த மண்பானையோட பெருமை தெரியுமாடா உனக்கு? களிமண் பானையில போய் என்ன பெருமை இருக்கு? என்ன பெருமையா? மாமியார் உடைச்சா மண்சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டிடாது. எந்த கஷ்டம் வந்தாலும் மாறுவாடு கடைக்கு போகாத ஒரே பாத்திரம் இதாண்டா. அந்த காலத்துல மண்சட்டியில சோறாக்கி, மண்சட்டியில குழம்பு வச்சு, மண்சட்டியில தண்ணி குடிச்சு வந்தாண்டா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கான். இந்த காலத்துல சில்வர் பிளேட்ல சாப்பிட்டு சில்வர் குடத்துல தண்ணி குடிச்சுவன் சீக்கிரமா சீக்கு வந்து செத்து போயிடறான். இங்க பார், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, தங்க பஸ்மா சாப்பிட்டாலும் சரி, தங்க தட்டுல சாப்பிட்டாலும் சரி, அவன் செத்த அன்னைக்கு சுடுகாட்டுல கொள்ளி கூட தங்கத்தில உடைக்கிறீங்க இல்ல வெள்ளியில உடைக்கிறீங்களா? இந்த மண்சட்டியில தாண்டா உடைக்கிறீங்க.